மக்களே, இன்னைக்கு நம்ம பிரைம் ஸ்டோரியில விடுதலை படத்தோட பார்ட் 2 கதையை பத்தி தான் பார்க்க போறோம். பயங்கரமா அரசியல் பேசிருக்காங்க. தமிழ் தேசியம், கம்யூனிசம் ரெண்டுத்தையும் கலந்து கவர்மெண்ட்டுக்கும் மக்கள் படைக்கும் இடையே நடக்கிற சண்டையையும் அரசியலையும் தான் இந்த கதை பேச போகுது. பயங்கர ராவாவும் இருக்க போகுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லயே வாத்தியாருடைய யங் போர்ஷன்ஸ் காட்டுறாங்க. அவரு ஒரு கம்யூனிஸ்ட் குரூப்ல இருக்காரு. மக்களுக்கான போராளியா மக்கள் தேசியத்திலயும் ஆக்டிவா இருந்திருக்காரு. இந்த படத்துல வாத்தியாருக்கு 3 ஏஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க. ஒன்னு யங்கஸ்ட் போர்ஷன், படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போற டைம் டிஏஜிங் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மிடில் ஏஜ் மேன், ஏதோ ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தான் மஞ்சு வாரியரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறமா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க ஏஜ்டு மேன் போர்ஷன். பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல வாத்தியார புடிச்சிட்டாங்க. சோ போலீஸ் அவரை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. மறுபக்கம் அவரோட ஆட்கள் பேஸ் கேம்ப்ல இருந்து வாத்தியார காப்பாத்த கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அவரை வெளியெடுக்க அரசியல்வாதிகளும் முயற்சிக்கிறாங்க. போலீஸ் வாத்தியார் கேம்ப்ல இருந்தா சேஃப் இல்லன்னு இடத்த மாத்த சொல்றாங்க. சோ வாத்தியார வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல தான் பிளாஷ்பேக் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பிளாஷ்பேக்ல பெருமாள் ஒரு ஸ்கூல் வாத்தியார், அதுக்கப்புறமா ஒரு ஃபேக்டரியிலயும் ஒர்க் பண்றாரு. அவர் உரிமைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடக்கூடியவர். அந்த நேரத்துல லக்ஷ்மிய சந்திக்கிறாரு. லக்ஷ்மி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுறாங்க. அவங்க ஊர் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. அப்படி அவங்க பெருமாளை பார்த்து லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்க வீட்ல இருக்கவங்களே லக்ஷ்மிய கொல்லணும்னு நினைக்கிறாங்க. பெருமாள் லக்ஷ்மியும் இவர மாதிரியே மக்களுக்காக குரல் கொடுக்கறவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மி கூட சேர்ந்து போராடுறாரு. இந்த படத்துல கம்யூனிசம் தலைவரா கிஷோர் வராரு. அவரு கூட பெருமாள் அரசியல் பணியிலையும் ஈடுபடுறாரு. பெருமாள் தனக்குன்னு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கி போராட்ட களத்தை சந்திக்க போறாரு. இப்படி அடுத்த அத்தியாயம் தொடங்கலாம். படத்தோட பிளாஷ்பேக்ல அரசாங்கத்தாலேயோ காவல்துறையாலேயோ அவங்க ஊர் மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு முக்கியமா லக்ஷ்மியோட டெத்தால ட்ரிகர் ஆகி பெருமாள் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தன்னோட இயக்கத்தோட அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ட்ரெயின் ஆக்சிடென்ட், அதுக்கு பின்னணி என்னன்னு வாத்தியார் போலீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. கடைசியில வாத்தியார் தப்பிச்சாரா இல்லையா, பின்னாடி போலீஸுக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன நடக்குது, இப்படி பல விஷயங்கள் வச்சு கதை மூவ் ஆகுது. சரி, படத்தோட ஹீரோ குமரேசன் என்ன ஆனாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதுதான் தப்பு. விடுதலை பார்ட் 1க்கு வேணும்னா குமரேசன் ஹீரோவா இருக்கலாம். ஆனா பார்ட் 2க்கு வாத்தியார் பெருமாள் தான் ஹீரோ. குமரேசன் தனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தான் பண்ணுவாரு. அப்படி அவர் பெருமாள் வாழ்க்கையையும் அவர் கடந்து வந்த பாதையையும் கேட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுதான் ட்விஸ்டே. குமரேசன் வாத்தியார் பக்கம் நின்னாரா இல்லனா கவர்மெண்ட் பக்கம் நின்னாரா, வாத்தியார தப்பிக்க விட்டாரா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பை பாய்.